அவுத்து விடுங்க. அவுக்கலாம், நான் அவன் கயத்தெல்லாம் அவுத்து விடல தாயி. என்ன விஷயம் குட்டியம்மா? 2 நிமிஷம் போட்டாக்கு வீடியோக்கு போஸ்ட் கொடு. இங்கே பாரு, இங்கே நிற்கேன், நான் இங்கே நிற்கேன். அங்கே இங்கேயோ பார்க்க உடனே தானே நான் வீடியோ எடுக்கேன். இப்போ நீ எனக்கு தானே போஸ்ட் கொடுக்கணும். அலையாத விருந்தாளியெல்லாம் உள்ளே வருது. குட்டியம்மா ஆட்டை பற்றி விடு. சா, நல்ல தைரியமாக தான் இருக்கு குட்டியம்மே. இங்கே காட்டுக்கு போகிற நேரம் மட்டும் மாடனை இந்த ரூமில் கட்டி போட்டு போவோம். வந்ததுக்கப்புறம் மாடனை அவுத்து விடுவோம். வா, குடிக்க தண்ணி என்ன தண்ணியை குடியே. இது எங்கள் ஊர் சைடு மாட்டுக்கு தீவனம் சொல்லுவோம். சோளத்தை வந்து விதைச்சிருக்கோம். சோளம் வந்து இப்போ அதிகப்படியாக மழையாக பெஞ்சதுனால சோளம் வளர்ந்து அது கீழே தரையில் படுத்துட்டு அறுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை கொண்டு கோடையில் வச்சுக்கிட்டு தான் இதுக்கு மாட்டுக்கு இறையாக போடுவோம். இந்த சோளம் காட்டிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே இது படாத பாடு பட்டுரும். மழைக்கும் தாண்டி வீட்டுக்கு வரணும். இதுக்கப்புறம் இது அடிக்கிற வெயிலில் நின்று அறுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடித்தா தான் அப்பான்னு காட்டு வேலை முடிஞ்சு ஒரு நிம்மதி கிடைக்கும். இது வீட்டில் கொண்டு கெட்டு அடக்கணும். அதுக்கப்புறம் இது கரையானுக்கு இது ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். கரையான் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிடும். ஒரு வருஷத்துல காலி பண்ணுறது நல்லது. அப்புறம் வீட்டுக்கு தேவையான கூழ் வறுக்கிறதுக்கு என்னென்ன தானியங்கள் வேணுமோ எல்லாம் போட்டுக்கிட்டு துளசி, வரகு, தென்னை, சாமை நமக்கு என்னென்ன வேணுமோ போட்டு வறுத்து திரித்து வச்சுக்கிட்டோம்னா கூழ் ரெடி ஆயிடும். இன்னும் வேணும்னா காலையில் ஒரு டம்ளர் வெந்நியில் ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி கொதிக்க வச்சு குடித்தோம்னா நல்லாயிருக்கும். காப்பிக்கு பதிலாக இந்த கூழை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அவனும்